ஹாய் கைஸ், நல்லா எப்படி இருக்கீங்க? நேற்று தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு ரேங்க் லிஸ்ட் தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் இப்போ தான் பார்த்து எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, நம்மளே எப்படி நம்ம காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா எல்லா யூடியூப் சேனலுக்காரங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதை பற்றி பேசியிருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் இந்த மார்க்கு இந்த ரேங்க்கு சீட் கிடைக்குமா கமெண்டில் கேட்டிருப்பீங்க. ரிப்ளை அந்தளவுக்கு வராமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க நிறையா கமெண்ட்ஸில் அவங்க கமெண்ட்ஸ் பார்க்காம இருக்கலாம். ஏன் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் ரிப்ளை கமெண்ட் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்? அவங்க கிடைக்கும்னு சொல்லுவாங்களா கிடைக்கான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும். ஸோ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, யார்கிட்டையும் கேட்க வேணாம், நம்மளே தெரிஞ்சுக்கலாம், ஈஸி தான் அப்படின்றத அவங்க சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். 7.5 ரிசர்வேஷனுக்கானது கட் ஆஃப் எந்த மார்க்கில் இருந்தால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலாம், போனஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்றத ஓரளவு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கடுத்து எந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் உங்கள் கம்யூனிட்டிக்கு சீட்டு ஒரு 70-80 ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் உங்கள் கம்யூனிட்டி வந்திருக்காங்க அதை பொறுத்து உங்களோட சீட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 2026 நீட்டுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் இல்லை, அடுத்து வரக்கூடிய எல்லா வருஷத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் நீங்களே கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் எந்த ரேஞ்சில் இருந்தால் சீட் கிடைக்கும்போது ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும். ஸோ லாங் டைம் வீடியோ தான். ஓகேவா? இப்போது இந்த வருஷத்துக்கான எம்பிஎஸ் சீட் நம்மளுக்கு 537, பிடிஎஸ் சீட் 104 கிடச்சிருக்கு. அப்போனா டோட்டல் 641 சீட் நம்மளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 641 சீட் ஒதுக்கியிருக்காங்க. அதில் ஒரு ஜென்ரலாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதில் எல்லா கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் சீட்டுன்னு ஒதுக்குவாங்க அப்படி தானே, அது காமன். அது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான். ஓசிக்கு 31, பிசிக்கு 26.5, பிசிஎம்க்கு 3.5, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 15, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1. இவ்வளோ பர்சன்டேஜில் நம்மளுக்கு சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த 31% அப்போனா எவ்வளோ சீட் வருது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு சீட் கணக்கு பண்ணி எழுதியிருக்கேன். இது எதை கணக்கு பண்ணி எழுதியிருக்கேன்னா, எம்பிபிஎஸ்க்கானதை மட்டும் வச்சு எழுதியிருக்கேன். எம்பிபிஎஸ்க்கான சீட்டை வச்சு மட்டும் நான் எழுதியிருக்கேன். நான் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் ரெண்டையும் நான் டோட்டலாக வச்சு இந்த சீட் நான் எழுதலை. ஏன்னா இப்போ நான் எம்பிபிஎஸ்ஸையும் பிடிஎஸ்ஸையும் நான் வச்சு டோட்டல் பண்ணி எழுதி அவங்க எல்லாத்துக்கும் நான் சரிசமமாக கொடுக்கும்போது ஓசிக்கு நான் பிடிஎஸ்லேருந்து சீட் நான் கொடுப்பேன், அப்படி தானே. ஆனால் ஓசியில் இருக்கவங்க யாருமே பிடிஎஸ் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லோரும் எம்பிபிஎஸ் தான் எடுப்பாங்க. ஸோ கணக்கு உதைக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் நீங்கள் எங்களை இணையம் திட்டிகிட்டு இருப்பீங்க, என்னடா பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் பிடிஎஸ் எடுக்கலை, நான் எம்பிபிஎஸ் வச்சு மட்டும் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் பிடிஎஸ் நீங்களே புரிஞ்சுப்பீங்க லாஸ்ட்டில். ஓகேவா? அப்போ எம்பிபிஎஸ்க்கு நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா, இப்போது மொத்தம் நம்மளுக்கு சீட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் மட்டுமே நம்மளுக்கு ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சீட் எம்பிபிஎஸ்க்கு 537 சீட் இந்த வருஷத்துக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 537 இன்ட்டு இப்போ ஓசிக்கு நான் பார்க்குறேன். ஓசிக்கு 31% கொடுத்துருக்காங்க அப்படி தானே சீட்டு இதிலேருந்து. அப்போ 31/100 இது நீங்கள் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 165 புள்ளி அப்படின்னு சம்திங், ஒரு 6, 7 அந்த மாதிரி ஏதாவது வரும். அதெல்லாம் நான் 166 எடுத்துக்கிட்டேன். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ஈஸி தான். ஓகேவா? இப்போ இதை நம்ம அடிப்படையாக வச்சுட்டு நம்ம ரேங்க் லிஸ்ட் பார்க்கலாம். ரேங்க் லிஸ்ட் பார்க்கும்போது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஐ மீன் இந்த ஓசின்றது ஓப்பன் கேட்டகரி. ஓகேவா? ஓப்பன் கேட்டகரினா அதில் எல்லா கம்யூனிட்டியும் வருவாங்க. இந்த ஓசின்ற ஒரு இதில் ஐ மீன் 126 சீட் இருக்குது. ஃபஸ்ட்டு 126 ரேங்கில் இருக்கவங்க, ஜென்ரல் ரேங்க் 126 ரேங்கில் இருக்கவங்கன்னா நம்ம ஓசி நம்ம எடுத்துப்போம் இந்த இடத்துல. ஓகேவா? அப்போது அந்த ஓசியில் யார் வருவாங்க? பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் அதில் வரலாம். ஓகேவா? அதில் வரதை பொறுத்து நம்மளுக்கு கம்யூனிட்டி சீட் கூடும். அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசியில் ஒரு 142 கம்யூனிட்டி சீட் இருக்குது. அவங்களுக்கு கம்யூனிட்டி சீட் 142. ஓகேவா? அவங்க கம்யூனிட்டி ஒதுக்கப்பட்ட சீட்டு. இப்போது ஓசியில் பிசியிலேருந்து ஐ மீன் 166 ரேங்குக்கு ஜென்ரல் ரேங்குக்கு மேலே பிசியில் ஒரு 50 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 50 பேர் இருக்காங்க.
50 இருக்காங்கன்னா இந்த 142 கூட இந்த 50 நீங்கள் கூட்டிக்கலாம். கூட்டி அது எவ்வளோ டோட்டல் வருது அவ்வளோ சீட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். புரியுதா? அப்போ இவ்வளோ சீட்டு தான் கிடையாது. ஓசியில் இருக்கவங்களை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இங்கே வந்து உங்கள் கம்யூனிட்டியில் சீட்டு கூடுச்சுன்னா இங்கேயும் அது கூடும். அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து ஒரு சும்மா ரஃப்பாக நான் போட்டேன். நம்ம வந்து இப்போ இதை வச்சு நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ரேங்க் லிஸ்ட் வச்சு நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து ஓசி எடுத்துவாங்க. ஓசி வந்து நம்ம 126 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். இது வந்து எம்பிபிஎஸ் மட்டும் தான், பிடிஎஸ் அது கூட இன்க்ளூட் பண்ணல. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ எம்பிபிஎஸ் மட்டும் தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். அப்போ பிடிஎஸ்க்கு நீங்களே எப்படி கனெக்ட் பண்ணணும்னா அதில் வந்து கம்மியாக தான் நம்ம பிடிஎஸ் கிடைக்கும், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்மளோட இதுக்கு போயிடலாம். நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து இதுதான். அப்போ நம்ம வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து நம்மளுக்கு இதுதான். அடுத்து இது வந்து நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் நடப்போம். இது வந்து கம்யூனிட்டி ரேங்கு. அப்போ நம்ம வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க் தான் ஃபஸ்ட் பார்க்கணும். ஓசியில் வந்து 126 நம்ம ஒதுக்கியிருக்கோம். ஸோ 126 நம்ம பிரிச்சிடலாம். 126 இருக்காங்க. அப்போ 126 நேராக ஒரு கோடு போட்டுருவோமா? நம்ம ஃபுல்லாக ஓசி நம்ம வச்சுக்கலாம். ஓப்பன் கேட்டகரியில் வராங்க. ஓகேவா? ஓசியோட இது நம்ம பிரிச்சாச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பிசிக்கு பார்த்துக்கலாம். பிசி எத்தனை பேர் நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரியில் வராங்கன்னு பார்ப்போம். அதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ சீட் கூடுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ பிசி வந்து லாஸ்ட் இதை பார்த்தா நம்ம போகணும். லாஸ்ட் பிசி எங்கே வந்திருக்காங்க? அப்போ பிசி வந்து 50 வந்திருக்காங்க. இப்போ 142 + 50. கம்யூனிட்டி ரேங்க் வந்து வரிசைப்படி 1, 2 அப்படி வருவாங்க. கம்யூனிட்டிக்கு அப்போ 50 தான் இருக்காங்க. வரிசையாக இருந்தாலும் என்னென்ன அவசியம் இல்லை, இப்படி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 142 + 50 இவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து சீட்டு வந்து 50 சீட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது. அவ்வளோ பேர் அவங்க மேலே போனதுனால. பிசிக்கு அப்புறம் யார் இருக்காங்க? பிசிஎம்க்கு வந்து நம்ம வந்து 19 சீட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து சீட் வந்து நம்ம காமனாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஓப்பன் கேட்டகரினால எவ்வளோ சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். பிசிஎம் எங்கே இருக்காங்க லாஸ்ட்டில்? பிசிஎம் கண்டுபிடிச்சிட்டேன். பிசிஎம் 8 வராங்க. லாஸ்ட்டாக இருக்காது 8 தான். 8 கம்யூனிட்டி ரேங்க் 8 வருது. ஓகேவா? அப்படின்னா வேறு எங்கேயும் பிசிஎம் இருக்காங்க இல்லை. ஒருவேளை நான் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்டுருந்தா நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? பிசிஎம் வந்து 8 இருக்காங்க. அப்போ 8 சீட் அவங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் கிடைக்கும். இது வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. வந்து இவ்வளோ சீட் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஓகேவா? அதுக்கடுத்து எம்பிசி 90 சீட்டு. எப்போ எவ்வளோ சீட் அடிச்சிட்டாங்க? 90 சீட்டு. யாருக்குன்னா எம்பிசிக்கு வந்து 107 சீட்டு ப்ளஸ் இவங்க 90 சீட் எடுக்கிறாங்க. ஓப்பன் கேட்டகரியில் 90 சீட் எடுக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. அப்படியே அவங்களுக்கு சீட் அப்படி டபுள் மடங்கு ஆகுது. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு ப்ளஸ் அங்கே வரவங்களாம் டபுள் மடங்கு ஆயிடுது. சூப்பர். அடுத்து எஸ்சி 14 பேர் வராங்க. ஓப்பன் கேட்டகரியில் 14 பேர் வராங்க. அப்போ எஸ்சி 80 + 14. எஸ்சி வந்து 2 பேர் வராங்க மேலே. ஸோ அவங்களுக்கு வந்து 18 சீட்டாக மாறுது. எஸ்டி வந்துட்டான். ஒரு சீட் வந்திருக்கு. ஒரே ஒரு சீட்டு. ரேங்க் வந்து 9. ஓகே, ஒரு சீட்டு எஸ்டியில் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் 1 6 சீட். ஓகேவா? சொன்ன எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டோட இவ்வளோ சீட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். சீட் இருக்கிற விஷயம் இருக்குல்ல, ஆஃப்லைனுக்கு வந்து வந்து ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு. இப்போது ஓப்பன் கேட்டகரியில் இருக்கவங்க அந்த 166 பேர் நான் இப்போ ரஃபாக சொல்லியிருக்கேன். இது வந்து கூடையும் செய்யலாம். எப்படின்னா சீட்டு அவங்க வைக்கிறத பொறுத்து கூடையும் செய்யலாம். ஓகே, ஒருவேளை சீட்டு வந்து இப்போ 7.5 வரை கூட்டுற அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் நடக்கலாம். ஸோ சீட் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து கம்யூனிட்டி போய் தான் சீட் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சீட் வேணுமோ எடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு காலேஜுக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு இவ்வளோ சீட் ஒதுக்கியிருப்பாங்க. அதில் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்போ டாப் 10 இருக்கவங்க, டாப் 20 இருக்கவங்களாம் பெரிய பெரிய காலேஜ் எடுத்துருவாங்க. எம்எம்சி, ஸ்டான்லி, ஸோ அந்த மாதிரி காலேஜெலாம் எடுத்துருவாங்க. அப்போது ஒரு பையன் வரான், ஓசி இருக்கக்கூடிய ஒரு பையன் வரான். மாதிரி எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி கேட்டகரியிலேருந்தே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்சி கேட்டகரியிலேருந்து ஓப்பன்லேருந்து 16 இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தன் வந்து எனக்கு வந்து எம்எம்சி இருக்கான்னு பார்க்கலாம். எம்எம்சி வந்து அவனுக்கு இல்லை. ஓகே, ஏன்னா மற்ற அவனுக்கு மேலே இருக்கவங்களாம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓசி கேட்டகரியில். அப்போ என்ன பண்ணோம்னா, சரி என்னோட கம்யூனிட்டியில் எம்எம்சி எனக்கு இருக்கான்னு கேட்பான். அப்போ அந்த கம்யூனிட்டியில் வந்து எம்எம்சி கண்டிப்பாக இருக்கும்.
கரெக்டு தானே? எப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் இவ்வளோ சீட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ சீட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ எஸ்சிக்கு இப்போ ஒரு எம்எம்சியில் ஒரு 2 சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசிக்கு ஒரு 4 சீட் அந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபார் சும்மா சொல்கிறேன். அப்போ அதில் இருக்காங்க கேட்பான், அது இருக்குது, ஓகே அப்போ அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. உடனே அவனுக்கு எம்எம்சி கிடச்சிடும், அவ்வளோ. அப்போது ஓப்பன் கேட்டகரியில் இருக்க ஒருத்தன் ஓப்பன் சீட் எடுக்காமல் நம்ம கம்யூனிட்டியில் வந்து சீட் எடுக்கும்போது இந்த 80 + 14 94 அதுன்றது 93 ஆயிரும். உங்களுக்கு புரியுதா? ஒரு சீட் கம்மியாயிரும். ஓப்பன் கேட்டகரியில் அவன் எடுக்கலை, அவன் இங்கே வந்துட்டான். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி சீட் வந்து கம்யூனிட்டி ரேங்கில் பின்னாடி இருந்துட்டு பார்த்துக்குமா அவனுக்கு வந்து கம்மியாகலாம், அவனுக்கு வந்து கிடைக்காம போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கவங்க நீங்களும் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு சீட் இப்போ ஸ்டாண்டில் ஒரு சீட் எதிர்பார்க்குறீங்க, ஓப்பன் கேட்டகரியில் இல்லை அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் எனக்கு அந்த சீட் இருக்கான்னு கேட்கணும். அது இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு அந்த சீட் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா? கம்யூனிட்டியில் அந்த நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் வந்துடுவீங்க, கம்யூனிட்டிஸில் வந்து நீங்கள் சீட் எடுத்துவீங்க, உங்களோட ஜென்ரலில் வந்து நீங்கள் சீட் எடுக்க மாட்டீங்க, அந்த மாதிரி கணக்காயிரும். ஸோ அது என்னென்னு பார்த்துங்க, தெரிஞ்சுக்கோங்க இது எப்படி நடக்குன்ட்டு. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல குழம்பிட்டு இருக்கக்கூடாது, இல்லை கம்யூனிட்டியில் வந்து யாருமே எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சீட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அந்த டிஸ்பிளே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து குழம்பிடக்கூடாது, அதுக்காக நான் இப்போ சொன்னேன். கிளியரா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்காக எவ்வளோதான் பார்த்துட்டோம், ஓகேவா? இப்போ வந்து எந்த ரேங்கு மார்க்கில் இருந்தால் சீட்டு கிடைக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? எல்லாத்தையும் நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஓகேவா? கற்பனையாக சொல்லலை. யாரும் வந்து எக்ஸாமுக்கு கவுன்சிலிங்க்கு அப்புறம் நான் வரக்கூடிய மார்க்கெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிடல, சும்மா எல்லோரும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அதை நானும் தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? இந்த வீடியோ எடுக்க முன்னாடி ஒரு 2 மணி நேரம் கஷ்டப்பட்டுருக்கேன். நான் எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் பார்த்து வச்சு நோட்ஸ் எடுத்து ஸோ பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ வராங்க, கம்யூனிட்டியில் எவ்வளோ வராங்க உங்களோட கம்யூனிட்டியில் அப்படின்றத நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். 142 50 2 9 192 சீட்டு மொத்தம் உங்களுக்கு வருது, ஓகேவா? 6. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டையும் கூட்டினதுக்கப்புறம் இந்த ரேங்க் வருது, இந்த சீட்ஸ் வருது, அப்படி தானே? இவ்வளோ சீட்ஸ் வருது. அப்போ இத்தனை கம்யூனிட்டி ரேங்கில் அதை நம்ம பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குன்னு நம்ம தெரிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்யூனிட்டி ரேங்கில் பார்த்துடலாம். இப்போ 192 பிசியில் வந்து 192 தான் மொத்தம் அவங்களுக்கு சீட் இருப்போம். இப்போ நம்ம கால்குலேஷன் படி வருது. இப்போ கம்யூனிட்டி ரேங்கில் 192 என்ன மார்க்கு வருதுன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி ரேங்க் 192 எடுக்கணும் பிசிக்கு. 192 வாடா பிசி 192 நான் வந்துட்டாங்க பாரு. பிசி 192 அப்படின்னா அவங்களுக்கு வந்து 449 மார்க் எடுத்திருந்தால் அவங்களுக்கு வந்து சேஃப் தான். எம்பிபிஎஸ் மட்டும் தான் சொல்கிறேன், எல்லா கவர்மெண்ட் டிகிரி காலேஜ் ப்ரைவேட்டு எல்லாத்தையும் சேர்த்து 449 மார்க் எடுத்தால் அவங்களுக்கு வந்து சேஃபு. ஸோ நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம் அதாவது. அப்புறம் 449 அதுக்கடுத்து பிசிஎம்க்கு வந்து 27, அவங்க கம்யூனிட்டி ரேங்க் 27 பார்ப்போம். பிசிஎம் 27. அப்போ 454 மார்க் இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃப். இப்போ எப்படி நான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண உங்களுக்கு ஐடியா கிடச்சிச்சா? அவ்வளோதான். இதுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்க தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ என்னோடய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாக இருக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எப்படி கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். கட் ஆஃப் நீங்கள் வேறு எந்த சேனலாலும் பார்த்துக்கோங்க, எனக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். 197 எம்பிசி 197 ஐயா எவ்வளோ மார்க் வராங்க? 474 மார்க் வராங்க. 477 தான் பார்த்தேன், 477 தான். ஐயோ மறந்துட்டேன் அதுக்குள்ளே. அதுக்கடுத்து எஸ்சி 94 வராங்க. 94 இருக்கீங்க. அப்போ 443 மார்க் இருந்தால் எஸ்சிஏக்கு வந்து 18. எஸ்சிஏ 18 440 மார்க் இருந்தால் சரி. எஸ்டி 6 சீட்டு. எஸ்டி 451 மார்க் இருந்தால் கிடச்சிடும் எஸ்டிக்கு. அவ்வளோதான். எப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம். எப்படி நான் சொல்லுறது ஓகே தானே? அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள்.
உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் சீட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதை வச்சு எவ்வளோ சீட்ஸ் உங்கள் கம்யூனிட்டிக்கு வருதுன்னு பாருங்கள். ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அதை வந்து கம்யூனிட்டியில் போய் அந்த அதே நம்பர் ஆஃப் சீட்ஸை வச்சு கம்யூனிட்டி ரேங்கில் வந்து தேடுங்க. அந்த சீட்ஸ் இப்போ 192 பிசி 192னா பிசி இப்போ 192 சீட் மொத்தம் இருக்குன்னா கம்யூனிட்டியில் வந்து 192வது ரேங்கை பாருங்கள். பிசியில் அது என்ன மார்க் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மார்க் இருந்தால் உங்களுக்கு சேஃப் மார்க் ஓகேவா. ஸோ இது வந்து எம்பிபிஎஸ் சீட் மட்டும்தான். பிடி சீட்ஸ் வேறு இருக்குது. அது ஒரு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? 104 சீட்ஸ் இருக்குது. ஸோ 104 சீட்ஸ் வரும்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் இறங்கி தான் வரும். எம்பிபிஎஸ்க்கான கட் ஆஃப் மட்டும் தான். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா பார்க்காதீங்க. எம்பிபிஎஸ் மட்டும் தான். பிடிஎஸ்க்குன்னு போடும்போது இன்னும் நல்லா இறங்கி வரும் ஓகேவா. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். அதுக்கடுத்து எம்பிபிஎஸ் பொறுத்தளவு கவுன்சிலிங்கில் மொத்தம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்னா நம்மளுக்கும் கவுன்சிலிங் உண்டு, 7.5 உண்டு. ஆனால் ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து ஆஃப்லைன் நடக்கும். மற்ற செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் நடக்கும் ஓகேவா. எம்பிபிஎஸ் சீட் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் யார் எடுக்கிறாங்களோ அதை வந்து அவங்க மாற்ற மாட்டாங்க. எல்லாருமே ஃபஸ்ட் ரவுண்டில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுத்துருவாங்க. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வராது. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் வேணால் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த சீட்ஸ் அந்த காலேஜ் மாறிக்கிறேன், இந்த காலேஜ் மாறிக்கிறேன், அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வேணால் பண்ணிப்பாங்க. தவிர புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து வராது. எல்லாமே எடுத்துருவாங்க. அவங்களுக்கு அது ஓகே தான். ஏன்னா யாருமே காசு கட்ட போகிறது, எல்லா காசுமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடுது. ஸோ நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம படிக்க தான் செய்யணும். ஸோ யாருமே சீட்ஸ் வந்து வராது ஓகேவா. ஒரு வேளை செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் ஆன்லைனில் வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ் வருது அப்படின்னா அது எதனால் வரும் அப்படின்னா, திடீர்னு புதுசாக ஏதாவது காலேஜ் வந்து ஏதாவது ஒரு காலேஜில் வந்து சீட்ஸ் ஆட் பண்ணுறது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒரு 50 சீட்ஸ் கூட்டுறது, ஒரு 100 சீட்ஸ் கூட்டுறது, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு கம்யூனிட்டிக்கும் சீட்ஸ் ஒதுக்கி தான் ஆகணும் 7.5. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து வரலாம். அதுக்கு பிடிஎஸ் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் வரும். ஏன்னா நிறைய பேர் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் ஒரு ஆர்வத்தில் பிடி சீட்ஸ் எடுத்துகிட்டு வேணான்றாங்க, எனக்கு வேணாம், நான் மறுபடியும் எம்பிஎஸ் படிக்க போகிறேன்பாங்க. அப்படி பண்ணுறப்போ அந்த பிடிஎஸ் சீட்ஸ் வந்து இதில் வரும். நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வரும். ஸோ அதுதான் இங்கே இருக்க சான்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அதில் வந்து மார்க் ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன கட் ஆஃப் உங்களுக்கு வருதோ அதுலேருந்து ஒரு சில மார்க் தான் வந்து டிகிரிஸ் ஆகலாம். ரொம்பலாம் மார்க் டிஃப்ரென்ஸ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்தாலும் அது அந்த காலேஜில் தான் இருப்பான். ஸோ மாற மாட்டாங்க. ஸோ அது கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கும். ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகலாம் ஓகேவா. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து ரஃப்பாக தான் பார்த்தோம். நம்ம பார்த்துருக்கோம்ல, இது வந்து ரஃப்பாக தான் நம்ம பார்த்தது. எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இதில் இருந்தால் சேஃப் அவ்வளோதான் ஓகேவா. இது குறையாதாலும் கிடைக்கலாம். ஸோ நம்ம வந்து கவுன்சிலிங் போகும்போது அது எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஐடியா நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த கவுன்சிலிங் நடக்கக்கூடிய இடத்துல வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். மற்றவங்க சொல்கிறது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் ப்ரூஃபோடு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து காலேஜுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கேன். 15 நிமிஷத்துக்கு நான் வந்து காலேஜ் போகணும். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். 5 மணிக்கு எழுந்துச்சி இதை டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி எப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்து நான் அதை வந்து பண்ணி பார்த்து ரைட்டாக இருக்கான்னு பார்த்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமே நினைக்க எழுந்திரிச்சிருக்கேன் 5 மணிக்கு. இந்த மாதிரி காலேஜ் எடுத்துல அந்த மாதிரி 5 மணிக்கு வந்து நான் காலேஜ் வந்து புதுசில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஒரு வாரத்தில் தான் எழுந்திரிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நான் 8 மணினா கரெக்டாக 7 மணிக்கு 7:30க்கு 7:40க்கு எழுந்துச்சி ஓடுவேன். குளிச்சு கிளம்பி வேகமாக ஓட்டுறது தான். இப்போ வந்து டைம் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் நடந்துருக்கு. ஃபஸ்ட் இயருக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு ரிவிஷன் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. ஆகஸ்ட் 22 ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்கி. ஸோ அதுக்காக நான் படிக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தெரியாமல் இப்படி இருக்காங்களே, ஸோ அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். யூஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.